அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு துவையல் வேர்க்கடலை சட்னி. அதுக்கு எடுத்து வச்சுருக்க பாருங்க, மல்லி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா 2 இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். இதில் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். தனியாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 பொருளையும் நம்ம இது கூட உப்பு, புளி வேணும்னா கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். சேர்த்து சட்னியை அரைச்சிட்டோம்னா வேர்க்கடலை துவையல் ரெடி. அது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? களி கிளறதுக்கு தான். அது என்னன்னா பார்த்திங்கன்னா, கோதுமை களி கிளறலான்னு வச்சுருக்கேன். அது என்ன பண்ணணுன்னா, தண்ணிக்கு நல்லா கொதிக்க வச்சு இதில் அரிசியை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அந்த அரிசியை போட்டு வேக வச்சுருக்கேன். இது கூட நம்ம மாவு போட்டு கிளறணும். அதாவது ராகி மாவு போட்டு கிளறலாம், கோதுமை மாவு போட்டு கிளறலாம், எந்த மாவு வேணாலும் போட்டு கிளறலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கஞ்சியாக காய்ச்சிக்கணும். அப்போ தான் நம்ம மாவு கொட்டி கிளறும்போது கட்டி உழுகாமல் இருக்கும். இல்லைன்னா மாவு கட்டி கட்டியாக ஆயிரும். புதுசாக செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கட்டியே உழுகாது. இப்போ நான் இதை கஞ்சியாக காய்ச்சிட்டேன். இனி இது கூட மாவு போட்டு கிளறதை காட்டுறேன். இப்போ நம்ம இந்த மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற மாவெல்லாம் சீக்கிரம் பூச்சி பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சி ரொம்ப நாள் வச்சிட்டோம்னா கூட பூச்சி பிடிச்சிடும். அதனால் நீங்கள் எந்த மாவு வாங்கினாலும் சரி, செய்யறதுக்கு முன்னாடி ஜல்லடியில் போட்டு ஒரு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவை சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 குச்சி களி கிளறதுக்கு பயன்படுத்தக்கூடிய குச்சி. இதை நான் பல வருஷமாக வச்சுக்கிறேன். இதை பயன்படுத்தி களி கிளறுனா சூப்பராக கிளறலாம். அந்த காலத்துலலாம் இதை பயன்படுத்தினாங்க. இது இப்படி நல்லா கொதி வந்த உடனே நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, 2 குச்சி வச்சு நான் நல்லா கீழே இறக்கி வச்சு கிளறி எடுத்தேன். ஏன்னா இந்த அடுப்பு வலிக்கிட்டு போகுது, அடுப்பில் வச்சு கிளற முடியாது. அதனால் கீழே எடுத்து வச்சு கிளறி வச்சேன். பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி, கொதிக்கிற தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணி எடுத்து இந்த களி வேகணும். நல்லா அது முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றினா களி நல்லா இருக்காது. சுடு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா அது நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷம் போல் வேகணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 2வது தடவை கிளறணும். இல்லைன்னுச்சுன்னா வயிற்றால போயிடும். அதனால் இந்த மாவு நல்லா வேகணும் இல்லையா? அதனால் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா களி கிளறிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். மறுபடியும் கீழே எடுத்து வச்சு தான் கிளறணும். கீழே வச்சு கிளறதுனால எனக்கு அந்த வீடியோ எடுக்க முடியறதில்ல. கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறம் கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் போல் நான் சுடு தண்ணி ஊற்றி இந்த களியை நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ நாம் இந்த தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா களியை மறுபடியும் கிளறணும். இப்போ களி கிளறி முடித்தாச்சு. நம்ம இப்படி கையில் தொடும்போது கையிலெல்லாம் ஒட்டக்கூடாது. களி பார்த்திங்களா, ஒட்டக்கூடாது. அப்போ தான் நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ கிளறி முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா, கரண்டி வச்சுருக்கிறேன். இந்த கரண்டியில் அப்படியே வச்சு சின்ன சின்ன அகப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அகப்பை வச்சு எடுப்பாங்க. ஆனால் இப்போ கரண்டி வச்சு அப்படியே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வேர்க்கடலை துவையலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, யாருக்கெல்லாம் களி சாப்பிடணுன்னு இருக்குதோ அம்மா வீட்டுக்கு வாங்க, களி சாப்பிடுவோம். இதெல்லாம் காண கிடைக்காத உணவுகள். இந்த காலத்தில் கிளற தெரியாதவங்க கவலைப்பட வேணாம்.
நிறைய யூடியூப்லலாம் போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னுச்சுனாலும் நிறைய இடத்துல களியெல்லாம் கிளறி விற்கிறாங்க. உருண்டை இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கிளறி விற்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி இடத்துகளை கண்டுபிடிச்சும் கூட போய் களி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தான உணவு. கோதுமை களி, ராகி களி எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணால் வராமல் போகாது. ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்.